ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாகி நான் இடித்துறை சங்கரன் சார்கிட்ட இப்போ பேட்டி எடுக்க வந்திருக்கிறேன். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். ஐயா, நீங்கள் அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சரிங்க. நீங்கள் ஓய்வு பெற்று சுமார் எத்தனை வருஷம் இருக்கும்? 12 வருஷம் ஆயிடுச்சுங்க. 12 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக எங்கேருந்து நீங்கள் ஓய்வு பெற்றீங்க? நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஜெகதாவிலிருந்து ஓய்வு பெற்றேன். ஜெகதாவில் ஓய்வு பெற்றீங்க. நீங்கள் எத்தனை வருடம் பணியாற்றி இருக்கீங்க? நான் ஒரு 27 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கேன். அரசு பணியில் வந்து ஆசிரியர் பணி 27 ஆண்டுகள். ஆசிரியர் பணியில் 27 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கின்றேன். முதலாக எந்த பணியில் போய் நீங்கள் சேர்ந்தீங்க? முதலாக ஒரு லீவ் வேகன்சிங்கிறதுல அரவேந்தில் 3 ரோடுங்கிற பள்ளிக்கூடத்தில் வேலை செய்தேன். சரிங்க ஐயா. இல்லை, அதுக்கு முன்னே மஞ்சுதலா ஸ்கூலில் வேலை செய்தேன். இதெல்லாம் லீவ் வேகன்சி. அரசு பணிக்கு வந்து கூடலூரில் முதல்ல பணியில் சேர்ந்தேன். 1985ஆம் ஆண்டில் பணியில் சேர்ந்தீங்க. அப்போ நீங்கள் பணி செய்த காலத்தில் அனுபவங்கள் எப்படிங்க? அனுபவம்னா நல்ல பணியிலெல்லாம் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஒரு ரெண்டு வருஷம் கூடலூரில் பணியாற்றினேன். அதற்கு பிறகு மாறுதலாகி ஜெகதா ஸ்கூலுக்கு வந்தேன். ஜெகதா ஸ்கூல்லேயே ஒரு 22-23 ஆண்டுகள் பணியாற்றிருக்கின்றேன். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்தது. இங்கே பணியாற்றிய காலத்தில் 2-3 ஸ்கூலுக்கு மாற்றுப்பணியாக சென்றுள்ளேன். மாற்றுப்பணி சென்றுள்ளேன். அங்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் தீர்த்து வைத்து நல்ல விதத்தில் பணியை மீண்டும் ஜெகதாவுக்கு வந்து ஒரு 23 ஆண்டு இங்கே பணியாற்றி நல்ல பேர் எடுத்திருக்கீங்க. இப்போ எந்த ஸ்கூலில் வந்து அதிக வருடங்கள் நீங்கள் பணியாற்றி இருக்கீங்க? ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஜெகதா. அங்கே எத்தனை வருடம்? ஒரு 23 வருடம் இருக்கும். ஒரே பள்ளியில்? ஒரே பள்ளி. பரவாயில்ல, சிறப்பு. இப்போ நீங்கள் ஓய்வு பெற்று 13 வருடங்கள் ஆகிறது. உங்களுடைய பொழுதுபோக்கு என்னங்கய்யா? பொதுவாக என்னுடைய பொழுதுபோக்கு தேயிலை தோட்டங்களில் பார்வையிடுதல், அது சம்பந்தப்பட்ட வேலைகளை எல்லாம் செய்தல், இந்த மாதிரி பொழுதுபோக்கு மெயின் இதுதான் பொழுதுபோக்கு. புத்தகங்கள் அதிகம் படிக்கிறேங்க. இந்த எப்போதும் பத்திரிகை படிக்கின்றேன், புத்தகங்களும் படிக்கின்றேன். சரி, ஊர் பொது விஷயத்துக்கெல்லாம் கலந்துக்கிறீங்க முடிஞ்ச அளவில். சரி, உங்கள் ஊரில் சிறப்பான பண்டிகை இது தசரா பண்டிகை. இங்கே தசரா பண்டிகை கொண்டாடுறீங்களா? கொண்டாடுறோம். சரி, நல்ல அருமை. இப்போ நீங்கள் ஒரு நேரத்துக்கு நீங்கள் பணியாற்ற பள்ளி ஞாபகம் வருமா? வராதா? எப்போதுமே வரும். எப்போதுமே வரும். ஒரு நேரத்துக்கு இல்லை, அடிக்கடி ஞாபகம் வரும். நீங்கள் பிரிந்து இங்கே ஓய்வு பெற்று வரும்போது இல்லை கண்ணீர் மல்க நான் வளர்ப்பினீர்களா? இல்லை ஆசிரியர் போனாலும் போகட்டும் அப்படி இல்லை. நல்ல ஒரு வழி அனுப்பிதான் நல்ல பேர் எடுத்திருக்கீங்க. அதனால தான் ஸ்கூல் ஞாபகம் வருது. இன்றைய கூட நீங்கள் பக்கத்து ஊர் ஆசிரியர் எங்களோட ஆசிரியர் சொல்கிறீங்க இல்லையா, அந்த பேர் உங்களுக்கு இருக்கு. ஆமாம், நான் இங்கே வந்து விசாரித்த வரையில் உங்களுக்கு தான் நல்ல அனுபவப்பட்ட ஆசிரியர்னு சொன்னாங்க, சங்கரன் சார். அதனால தான் உங்களுக்கு வீடு தேடி வந்து உங்களை நான் பேட்டி எடுத்திருக்கேங்க ஐயா. ஐயா, இப்போ நேரம் டைம் ஒதுக்கி எனக்கு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா.